இன்னைக்கு நானும் ஒய்ஃபும் கிளம்பி கோயில் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். சேட்டுபாய் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நேற்று ஈவினிங் போல் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸுனா சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி நைட்டு போல் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ எங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து முக்கியமான கெஸ்ட்டு ஒருத்தர் வந்தார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாலைனா போட்டு வந்து நாங்கள் வெல்கம் பண்ணோம். மட்டும் இல்லை, எந்த கெஸ்ட்டும் வந்தாலும் எங்கள் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா மோளத்தாளத்தோட தான் அவங்களுக்கு வந்து என்ட்ரி தருவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக மோளத்தாளத்தோட என்ட்ரினா குத்ததுக்கப்புறம் நைட்டு 9 மணி அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாமி பஜனை ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பஜனை ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாமி பக்தியில் சூப்பராக டான்ஸ் தான் ஆடிந்தாங்க. ஸோ நைட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா பஜனை ப்ரோக்ராம்னா என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் போல் நானும் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காலையிலே கோயில் கிளம்பி வந்துட்டோம். டே 2 லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஐயர் வந்து எல்லாருக்கும் பொட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பொட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கோயிலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு சொன்னாங்க. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்கன்னாங்க. நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சவுத் இந்தியன் டிஷ் தான் இருந்தது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்னு சொல்லலாம். நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட அக்கா எல்லாரும் மோளத்துக்கு டான்ஸ் ஆடிந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நன்கொடை கொடுத்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தலப்பா கட்டி விட்டாங்க எங்கள் கல்ச்சர் படி. ஏன்னா இவங்க இல்லைன்னா எங்கள் திருவிழாவே நடந்திருக்காது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக பிரசாதம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் இன்னைக்கு எங்களுக்கு டியூட்டி. என்ன டியூட்டினா வந்த கெஸ்ட் யாரும் வந்து சாப்பிடாம போகக்கூடாது. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குத்த டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பார்த்துருந்தோம். அங்கே தான் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் நம்மளை மீட் பண்ண வந்தனால அவங்களாம் வீடியோ எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்னைக்கு. ஸோ அவங்க கூட நான் ஒரு செல்ஃபியை போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நானும் சாப்பிட போயிட்டேன். உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷன் இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியோட மீட் பண்ணி ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ண டைமே கிடைக்குது. ஏன்னா மற்ற டைமில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தால் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம். ஸோ எங்கள் கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே முடிஞ்சுது. ஸோ இன்னைக்குள்ள சால்தா கைஸ் vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.